கடலூர் மாவட்டம் புவனகிரி ஆனந்தம் நகரில் சரித்திர பதிவேடு குற்றவாளி விஜயன் என்பவரது வீட்டில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் சூதாட்டம் குறித்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்ட புவனகிரி போலீசார் கைது செய்த குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் கிராமத்தில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த லெனின் என்பவர் எதிரே வந்த கார் மீது மோதி காரில் வந்தவர்களை தாக்க முயன்றுள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அப்பகுதி மக்கள் லெனினை பிடித்து அவரிடமிருந்த பொருட்களை சோதனை செய்தபோது பணம், நகை இருப்பது தெரியவந்த நிலையில் கீரமங்கலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் போடிமெட்டு மலைசாலையின் 7வது கொண்டை ஊசி வளைவில் லாரி ஒன்று சிக்கிக் கொண்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த குரங்கணி போலீசார் லாரியை மீட்டு அனுப்பி வைத்த பின்னர் மலைசாலையில் பனிமூட்டம் நிகழ்வதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் செல்ல வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராயக்கோட்டை சாலை அருகே உள்ள குடியிருப்பு வளாகத்தில் நுழைந்த திருடர்கள் 2 இருசக்கர வாகனங்களை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அந்த வீடியோவில் மேலும் ஒரு இருசக்கர வாகனத்தை திருட முற்படும் பொழுது அதில் எரிபொருள் இல்லாமல் விட்டு சென்றதும் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூ வரத்து குறைந்ததன் காரணமாக விலை அதிகரித்துள்ளதால் மல்லிகை பூ அறுவடை செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் மல்லிகை பூ கிலோ 5000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படும் நிலையில் முல்லைப்பூ 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்னைக்கு மல்லிகை பூ 7000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. மழையின் காரணத்தினால பூ வரத்து குறைஞ்சிச்சு. நாங்க வியாபாரி இந்த விலைக்கு வாங்கி நாளைக்கு மூர்த்தங்கிறனால இந்த விலைக்கு வாங்கி நாங்க எப்படி வித்துருவோம், நாளைக்கு எப்படி வித்துருவோம். இந்த விலைக்கு 5 கிலோ வர்ற இடத்துல இன்னைக்கு 1/2 கிலோ மல்லிகைப்பூ தான் வருது. அதனால வரத்து கம்மியா இருக்காங்க, விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க. விலை அதிகமாக வைக்கிறதுனால சந்தோஷமா இருக்கும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, வெயில் நேரத்தில் பூ வரத்து அதிகமாக வரும், விலை கிடைக்காது. இன்னைக்கு மழையின் காரணத்தினால பூ வரத்து ரொம்ப கம்மி, பூ பூரிக்கவே இல்லை. அதனால மல்லிகை வரத்து கம்மி, அதனால இந்த விலை வித்துக்கிட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டம் தொரப்பள்ளி பகுதியில் அமைந்துள்ள தனியார் உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் வெள்ளை நிறத்தில் புழு இருந்த சம்பவம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலருக்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தரமான உணவு வழங்காத உணவு விடுதி உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கெருகம்பாக்கம் நேதாஜி நகர் பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்வாயில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர் கலக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நிரந்தர தீர்வு கொண்டுவரப்படவில்லை என தெரிவித்த மக்கள் இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிலம் தொடர்பான மனு அளிக்க வந்த பொதுமக்கள் அதிகாரிகளை சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் அதிருப்தி அடைந்துள்ளனர். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக தாங்கள் அளித்த நிலம் சம்பந்தமான மனுக்கள் மீது எந்த நிலையிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்த மக்கள் சம்பந்தப்பட்ட நிலத்தை மீட்டு தர தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த மனுக்காக இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதல்வருக்கு எல்லாமே தெரியும், மக்களுக்காக தான் முதல்வர். அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளாக நம்ம முதல்வர் மக்களை முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காரு. அந்த வகையில நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 குடும்பம் அதாவது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா யாருக்கும் சொந்த வீடு கிடையாது, ஒரு சிலருக்கு சொந்த வீடே கிடையாது. அவங்க சொந்தமா நிலம் வாங்கி அதுல வீடு கட்டணுன்ற எண்ணத்தோட கனவோட இருந்தாங்க. அவங்களாம் இன்னைக்கு நடுத்தெருக்கு வர நிலைமை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குருவி மாதிரி சேர்த்த துட்டு, அதாவது 5 லட்சம் 10 லட்சம்ன்றத சேர்த்து அவங்கவுங்க மனம் வாங்கியிருக்காங்க. அதை உடனடியாக நம்ம தலைவர் முதல்வர் இன்னும் எங்களுக்கு கூடிய விரைவில் இந்த மாவட்ட நிர்வாகத்தில் உடனடியாக இதை
நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது வரைக்கும் கணக்கே இல்லாத மனு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, குறை சொல்லி என்னோட குறையை வந்து தீர்த்து கொடுங்கன்னு. அந்த மனு மீதான உடனடி நடவடிக்கை தீர்வு காணுவதற்கு முதல்வருடைய நேரடி பார்வையை வந்து செலுத்தணும்னு நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடமருதூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் புதிய கட்டடம் கட்டுவது குறித்தும் நியாய விலை கடை கட்டுவது குறித்தும் இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கோவிலூர் காவல் நிலைய போலீசார் இரு தரப்பினர் இடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பள்ளி கட்டடம் கட்டுவதற்கும் நியாய விலை கடை கட்டுவதற்கும் ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சுமூகமான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பூ மார்க்கெட்டில் மழையின் காரணமாக மல்லிகைப்பூ வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளது. மேலும் மல்லிகைப்பூ கிலோ 7,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் மல்லிகைப்பூ அறுவடையில் ஈடுபட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.